தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே. இயேசுவே தேடி மீட்டிடுமே. அந்தி கிறிஸ்து அற்புதங்களால் மந்தையை கலக்கி அந்தி கிறிஸ்து அற்புதங்களால் மந்தையை கலக்கி வஞ்சிக்கவே தேவன் தெரிந்தெடுத்த விதைகளும் தவறி செல்கின்றன. தேவன் தெரிந்தெடுத்த விதைகளும் தவறி செல்கின்றன. என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. தேவ ஜனமே பாவத்தில் இருந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே. என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே. இயேசுவே தேடி மீட்டிடுமே. ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே ஆடம்பரம் நிறைந்தே ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே ஆடம்பரம் நிறைந்தே நிறுக்கியே கும்திரிகள் எல்லாம் அணையுதே மனதுருகிடுமே. மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே மனதுருகிடுமே. என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே. இயேசுவே தேடி மீட்டிடுமே. Thank you, Holy Father. Thank you, Holy Lord. உங்க சித்தம் நடைபெறட்டும். எங்கே 2 பேராவது 3 பேராவது உடைய நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அங்க நான் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அபரிவிதமாய் உடைய பிரசனம் ஆளுகை செய்கிற கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். தூர் எந்திரே சந்தர கடுகுதலபா தூரே கந்துரு ஷதரா துரா தனமன கதலபட கதலபட கதலபா. சகல தடைகள் உடையட்டும், சகல தடைகள் உடையட்டும். ஜாயின் பண்ண ஒவ்வொருவர் மேல கர்த்தருடைய கிருபை இறங்கி வரட்டும். ஜாயின் பண்ண முடியாம தடைபட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆட்கொள்ளும் கரும் இந்த வேலையில இறங்கி வரட்டும். தீர கேந்தே சந்துர கடகதலவா தூல பாஷதரியா தோர மந்தரா சந்தர கடகதலவ கலவா. அக்கினி இறங்கி வரட்டும், அக்கினி இறங்கி வரட்டும். சகல தடைகள் உடையட்டும்,
கர்த்தர் இதோ நின்று யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. எல்லா இருள்கள் ராபா தூரா பாதா நாமாலா சந்தரா பாதா நகந்தலா கதாலாபா அகன்று போக வேண்டுமாய் செபிக்கிறேன். இந்த ஜூம் மீட்டிங்க்கு விரோதமா தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட முடியாதபடிக்கு, பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு தடைபடுத்துகிற எல்லா தடைகள் உடையடும். எல்லா தடைகள் உடையட்டும். ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் வேளையில இறங்கி வர வேண்டுமாய் செபிக்கிறேன். பி காபா தாரா காதாலாபா தூர மந்தல பரியாம் தோர பாந்தரா சந்தர கடகதலபா தீபரியாந்தோ சதுரோ பலா துனா சந்தர புனா துரு துனுமு செதே ரிகமா லகதல படகதல படகதலபா. மகிமை இறங்கி வரடும். கனம் இறங்கி வரடும். கிருபை இறங்கி வரடும். ஆசீர்வாதம் இறங்கி வர வேண்டுமாய் செபிக்கிறேன். மேல கதனமா துரா தரகடகா துனா சந்தர கடகதலபா பிரசனத்திற்காய் காத்திருக்கிறோம். உம்முடைய மேகத்திற்காய் காத்திருக்கிறோம். இறங்கி வார். உன்னை பேசாவிட்டால் இதோ மனிதன் பேசுகிறதா இது மாறி போகவே. கர்த்தர் நீர் பேசாவிட்டால் எப்படி கிரியை நடப்பிக்கப்படும்? எப்படி ஒளியின் ராஜ்யத்தில் ஒளி பிரகாசிக்கும்? தேவனுடைய ராஜ்யம் எப்படி கட்டப்படும்? கர்த்தர் நீர் பேச வேண்டுமாய் செபிக்கிற மாதனா சந்தரகடகதிலிபா நூதனா துரா துணகடகதலபடகதலபா மேரிகதனோ ஷண்டகிடகதலபா நீ கந்தூரகந்தல துரா தனகா துனா சந்தல படகதல படகதலவா. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய கிருபை இறங்கி வரண்டும். சகல இருளின் தடைகள் ரீக்கியந்தே ரேசெந்தே ரீகாதலிபோ நோ தோனோ கந்தலா துரா சந்தர கடகதல படகதலவா. இந்த வேளையில எரிகிற கிருபைகளுக்காய் நன்றி. எல்லா தடைகள் உடையடும். எல்லா தடைகள் உடையடும். பார கதோ துனோ சந்தர படகதலவா. எல்லா இருளின் வல்லமைகள் தூமாஷின் கிரியைகள் கட்டப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். கர்த்தருடைய வேலே துனா சந்தரபா ஞானத்தின் வல்லமைகள் இறங்கி வர வேண்டுமாய் செபிக்கிறேன். எல்லா தடைகள் உடையடும். எல்லா தடைகள் உடையடும். ஒரு தீர்க்க தரிசன அனுபவத்தினால ஜாயின் பண்ண ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் வேலையில நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறேன். மேல கதலபா ருபா துனா துணகதலை துணு சித்திரி கருகதனா சந்தர கடகதலபா. எதை தேடி வந்தார்களோ அந்த பதில்கள் கிடைக்கட்டும் என் தேவனே. எதை நோக்கி வந்தார்களோ அந்த விண்ணப்பத்திற்கெல்லாம் பதில் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறேன். மேல கதனோ ஷடகடகதலபா. எல்லா செத்த கிரியைகள் எரியட்டும். செத்த கிரியைகள் எரியட்டும். வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு இதோ தூக்கத்திற்கு சாத்தான் தங்களை அடிமைத்தனப்படுத்தின கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால எரியடும். எரியடும். அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஜப வேளையை கூர சந்தரபா தூர கதலபா ஜப வேளையில பிசாசினால் மேற்கொள்ளப்படுகிறதை நான் பார்க்கிறேன். மேர கனுலோ ஷடகா துரா தனகடக தலகடக தலபடகதலபா. Tune them, O Lord, with your divine power. Tune them. Focus your fire on them. Riga duro shadagada gadula duna tarabada gadala bada gadalaba. வல்லமை மகிமை கனம் உமக்கு செலுத்தப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஒரு 3 மறுபடியும் ஜாயின் பண்றோம் இல்லையா? ஸோ கர்த்தர் ஒரு காரியத்தை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கு பேச வேண்டும் என்று ஆசைப்படுறாரு. யூதா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். யூதா புத்தகத்தை நம்ம பார்த்து கொண்டு வருவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் 3 வசனத்தை கர்த்தர் பார்க்கும்படியாக அதுல இருக்கிற சத்தியத்தை அறியும்படியாக இவ்வளவு நாள் வரைக்கும் வழி நடத்தினாரு. 4வது வசனம் 3வது வசனத்துடைய ஒரு கண்டினியூஷன். அது ஒரு தொடரா கர்த்தர் அதான் ஒரு கண்டினியூஸா எழுதுறாரு இல்லையா? 3வது வசனத்துல இருந்து 4வது வசனத்திற்கு யூதா போகும்போது 3வது வசனத்தை நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்றத 4வது வசனத்துல சொல்லி இந்த நிருபத்துடைய கருபொருள் என்ன அப்படின்றத இந்த ஒரு வசனத்திலேயே சொல்லி முடிச்சிடறேன். அல்லேலூயா. இந்த நிருபத்தை நான் எழுதினதின் நோக்கம் என்ன? இந்த நிருபம் எழுதப்பட்டது உங்களுக்காக. ஆனா இந்த நிருபம் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற கிரியைகளை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக நான் எழுதுகிறேன். இந்த கடைசி நாட்கள்ல வஞ்சிக்கிற காலமாய் இருக்கிறது என்று இயேசு சொன்னது போல இந்த நாட்கள்ல செயல்படுகிற பிசாசின் கிரியைகளை நாம் பார்க்கும்படிக்குதான் கர்த்தர் இன்றைக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல இந்த யூதா புத்தகத்தை குறித்து நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார். இந்த யூதா புத்தகம்
ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு புத்தகத்தின் பேர் ஆமென் சொல்வீங்க. இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நாம் படிக்கும் போது நம்முடைய இருளான ஸ்தலங்களாய் இருக்கிற நம்முடைய இருதயத்துல விளக்கு உண்டாகும், ஒளி உண்டாகும். அல்லேலூயா. தீர்க்க தரிசன ஒளி தான் அது. இந்த விளக்கு, சாரி, இந்த தீர்க்க தரிசனம் தான் ஒரு விளக்கா இருக்கு. அது இருளுள்ள ஸ்தலங்கள்ல பிரகாசிக்கிற விளக்கு என்று வேத வசனம் 1 பேதுருல சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாமா? 4வது வசனம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? There is a certain men of came in creeped in, அப்படிதான் போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிள் இல்லையா? They have creeped in inside to preach a wrong doctrine, a false doctrine. அல்லேலூயா. இந்த டாக்டரின் பேர் என்ன? அவர்கள் சொல்லுகிற பேர் என்னன்னா கிருபையின் உபதேசம். எல்லாம் சொல்லுங்க, கிருபையின் உபதேசம் அப்படின்னு சொல்லாமா? அல்லேலூயா. அவங்க சொல்லும் போது நாங்க கிருபையை குறித்து போதிக்கிறோம் தான் சொல்றாங்க. ஆனா அந்த போதகத்தினுடைய அடிப்படையில கிருபை இல்லாமல் காம விகாரம் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்றார். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க. நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி. புரட்டுதல் அப்படின்னு வந்தாலே அது கள்ள போதும் இல்லையா? கர்த்தர் கிருபை என்றால் என்னவென்று வேதத்துல எழுதி கொடுத்திருக்கிறாரு. நமக்குள்ள தேவனுடைய ஆலயமா நம்ம சரீரத்தை மாத்தி நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை அவர் ஊற்றி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா இந்த ஆவியானவருடைய வார்த்தை இன்டர்பிரிட்டேஷனை இல்லையா, பகுத்தறிவின்படி இதை வியாக்கியானம் பண்ணாமல் வேத வசனத்தை ஆவியானவரை கொண்டு புரிந்து கொள்ளாம அவர்கள் வேற ஒரு ஆவியை கொண்டு இதை செயல்படுத்துகிறாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய ஆவி வேற. அதான் பக்க வழியா நுழைஞ்சவங்க. இயேசு சொல்றாரு, வாசல் வழியா வருகிறவன் தான் மெய்ப்பெண். செவிரேறி குடிச்சு வேற வழியா வரவன் மெய்ப்பெண் கிடையாது. அல்லேலூயா. திருடனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான்னு வேதவசனம் சொல்லுது. ஆமென். அவர்கள் ஆட்டுக்குட்டியையும் ஆடையும் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று இயேசு சொல்லுகிறார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நான் சொல்றேன். கள்ள போதகர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆமென். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் வாசிக்கலாமா? கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். Peter is also prophesying about false doctrine, false preachers, false teachers. கள்ள போதகர்கள். அல்லேலூயா. ஆமென். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி, டைரக்டா ஸ்ட்ரெயிட்டா பேச மாட்டாங்க. தந்திரமா, நீங்க எந்த இடத்துல வீக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அந்த இடத்துல உங்களை கண்ணிங்கா, தந்திரம் இல்லையா, நரி போல, கண்ணிங்கா சர்ப்பத்தை போல கண்ணிங்கா தந்திரமா செயல்பட. அல்லேலூயா. பைபிள் வந்து நரி தந்திரம் சொன்னதில்லை, சொல்லலாமா? எக்ஸ்பிளிசிட்டா சொல்லல நரி வந்து தந்திரமானது. ஆனா சர்ப்பம் தந்திரமானதுன்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. தந்திரம் வந்து பிசாசினுடைய ஒரு மெயினான ஸ்ட்ராட்டஜி, தந்திரமா செயல்படுறது. இயேசு கிறிஸ்து ஞானமா செயல்படுவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஞானமா செயல்படுறது வேற, தந்திரமா செயல்படுறது ரெண்டுத்துக்கும் அறிவு யூஸ் ஆகுது. ஆனா இவர்கள் ஞானமா பயன்படுத்துவாங்க, அவர்கள் தந்திரமா. தந்திரம் வந்து ஒரு மாதிரி வஞ்சிக்கிற ஒரு கிரியை, டிசீவிங். புரியுதுல உங்களுக்கு? டிசீவ் பண்ணும், ஏமாத்தும், ஃப்ராடு. ஃப்ராடு தான் தந்திரமா செயல்படுவான். இயேசு கிறிஸ்து தந்திரமானவர் அல்ல.
அல்லேலூயா. ராஜதந்திரம் பெரிய இதுவா காட்டுவாங்க. ராஜதந்திரம் முட்டாள்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். அவர்களால கர்த்தருக்கு சத்தியத்திற்கு நிற்க முடியவில்லை. அதனால தந்திரமா சில காரியங்களை நடப்பிக்கிறாங்க. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. புரியுங்களா? இந்த உலகத்தில் அரசியல் பாலிடிக்ஸ் பண்றவங்க இந்த தந்திரத்தை ரொம்ப ஆசைப்படுவாங்க. புரியுதா? அல்லேலூயா. பிசாசினுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியர்ல கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானினாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. 2 கொரிந்தியர் 2:11. 2 Corinthians 2:11. Satan is cunning always. அல்லேலூயா. அவன் தந்திரமாய் காரியங்களை நடப்பிப்பான். எதற்காக? மோசம் போக்குவதற்காக. அல்லேலூயா. நீங்கள் மோசம் போகாதிருங்கள். do not be deceived. மோசம் போகாதிருங்க கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. இப்ப சாத்தானுடைய இந்த கடைசி காலத்துல சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு வல்லமையான ஆயுதம் என்னன்னா வஞ்சிக்கிற உபதேசங்கள். இது வெளியில இருந்து பார்க்க நல்ல உபதேசங்கள் போலவே இருக்கும். ஆமென். ஆரோக்கியமான உபதேசம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுவும் நல்ல உபதேசம் மாதிரியே இருக்கும். அல்லேலூயா. ஆமென். என்னுடைய அழைப்புல நான் இணைக்கப்பட்டு என் அழைப்பை நான் அறிஞ்சு கொண்டு அதன்படி செயல்படுகிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்கும் போது எனக்கு விரோதமா ஒரு ஸ்பிரிட் நின்னுச்சு. நாய் உள்ள ஒரு தோற்றம், நாயின் தோற்றத்தை உள்ள ஒரு ஸ்பிரிட், அனுபியான்னு சொல்லுவாங்க. பெர்ஷான், இந்த மாதிரி 2 ஸ்பிரிட் இருக்கு. நாய் தோற்றத்துடைய இருக்கும். இந்த ஸ்பிரிட்டுடைய மெயின் வேலையே என்னன்னா கள்ள போதகம். இது எனக்கு விரோதமா ஏன் நினைச்சுன்னா நான் ஆரோக்கியமான உபதேசத்தை போதிக்கும்படிக்கு கர்த்தரால் கிருபையினால அழைக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஆரோக்கியமா உபதேசிக்கிறவர்களுக்கு விரோதமா நிக்கிற ஒரு ஸ்பிரிட் தான் கள்ள போதக ஸ்பிரிட். புரியுதா? அப்போ நான் இன்னும் தெளிவா அறிந்து கொண்டேன் என்னுடைய அழைப்பு இதுதான். அதனால இந்த ஸ்பிரிட் எனக்கு விரோதமா நிக்குது. அல்லேலூயா. ஆமென். நேத்து சம்பந்தமே இல்லாம என்னோட பாஸ்டர் கால் பண்ணி சொன்னாங்க, உங்க வீட்டுக்குள்ள ஒரு நாய் வருகிறதற்கு முயற்சி செய்து சரிங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஸ்பிரிட் எப்போ கள்ள போதகர்களை பத்தி நான் ப்ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் அந்த ஸ்பிரிட் எனக்கு விரோதமா நிற்கும். புரியுதுங்களா? இதை நான் அழித்து ஜெயித்து அதை போராடி மேற்கொள்ள ஆவியானவர் எனக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. உங்களுக்கும் அதேதான். நீங்க இந்த நல்ல உபதேசத்தை, இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை படிக்க ஆசைப்பட எப்போ வாஞ்சிக்கிறீங்களோ செயல்படுறீங்களோ அப்போ இந்த ஸ்பிரிட் உங்களுக்கு விரோதமா நிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க ஈஸியா செய்யலாம். அல்லேலூயா. you have to stand for the truth. சத்தியத்துக்கு நிக்கணும். அல்லேலூயா. ஆமென். கள்ள போதக கிரியைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆமென். வாசிங்க இந்த வருஷம் ஒண்ணு எடுத்து யூதா 1:4. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி. அப்போ இந்த வசனம் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஃபார் சர்டன் மென். ஃபார் அப்படியா? ஃபார் இட் இஸ் a continuation for the previous verse. நான் உங்களுக்கு 2 விஷயத்தை குறிச்சு எழுதும்படிக்கு இந்த நிருபத்துல ஏவப்பட்டேன் அப்படின்னு யூதா சொல்றாரு. 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி. அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்தும்படி. அல்லேலூயா. 2 விஷயம். 1, விசுவாசத்துக்காக போராட வேணும்னு உணர்த்துறதுக்கு எழுதினாராம். 2வது, பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதுறார். அல்லேலூயா. 2 காரியம் இல்லையா நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. 1 ரட்சிப்பு, 2 நீங்க போராட வேண்டிய விசுவாசம். அல்லேலூயா. ஆமென். நீங்க விசுவாசத்துக்கு போராடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. எதுக்கு விரோதமா நம்ம போராடணும்னா பிசாசு உங்க விசுவாசத்தை மழுக பண்ண, வெதுவெதுப்பாக்க, உங்க போராட்டத்தை அவன் வெதுவெதுக்காக்கும். அல்லேலூயா. உங்க போராட்டத்தை டைல்யூட் பண்ணுவான்.
உங்க ஃபைட்டை டைல்யூட் பண்ணும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா அப்படின்னு சொல்லாமா? இந்த போராடுகிற விசுவாசியை அவன் கீழே தள்ளுகிறதற்கு அவன் பயன்படுத்துகிற ஒரு தந்திரமான கிரியை தான் கள்ள போதகம். அல்லேலூயா சொல்லாமா? கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்திற்காக போராடி கொண்டிருப்பாங்க. அவங்க கிட்ட கிருபையின் உபதேசம் என்று அவன் வருவான். வந்து காம விகாரத்துக்கு ஏதுவா திருப்பிடுவான். அல்லேலூயா அப்படின்னு சொல்லாம வேதத்திலிருந்து சில எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. அது இல்லாம வாசி வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 2 வெர்ஸ் நம்பர் 14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமினுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அல்ல, பீலையாமின் உபதேசம் என்ன பண்ணுச்சு? தேவ ஜனங்களை இடரல உண்டு பண்ணுச்சு. அல்லேலூயா. தேவ ஜனங்களை காம விகாரத்துக்கு ஏதுவாக திருப்புகிற ஒரு போதனை தான் பீலையாமுடைய போதனை, கள்ள போதனை. அல்லேலூயா. யூதா புத்தகத்திலே பீலையாமுடைய பெயர் இடம்பெற்றிருக்கு இல்லையா? 11வது வசனத்துல பீலையாம் கூலிக்கு செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க, அவர்களுக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வரும், இததான் யூதா புத்தகம் ஃபுல்லா எழுதிருக்காரு. முக்காவாசி வசனங்கள் அதான் சொல்லுது. இவங்க எப்படிதான் இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இந்த கள்ள போதகம் எப்படி செயல்படும், இப்படி போதிக்கிற ஆட்கள் எப்படி செயல்படுவாங்க, உங்களால புரிந்து கொள்ள முடியுதா? அல்லேலூயா. ஆமென். we have to be very careful. ஆமென். நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, நீங்க போராடுகிற விசுவாசம், இது ரெண்டுத்தையும் வெது பார்க்கிற ஒரு போதகம் கள்ள போதகம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு சர்ச்சில் போய் ஒரு சாமனை கேட்கறான்னா, ஒரு போதகத்தை கேட்கறான்னா, அவனுக்குள்ள இருதயம் கொழுந்து விட்டு எரியும். 2 சீஷர்கள் நடந்து போகிறார்கள். இயேசு கிறிஸ்து தன்னை இயேசு கிறிஸ்து என்று காண்பிக்காமல் அவர்களோடு பேசிக்கிட்டே வருகிறார். ஒரு வழிபோக்கனை போல பேசிக்கிட்டே வர எம்மாவூர் சீஷர்கள் பேசிக்கொண்டே வரும்போது எல்லாம் இயேசுவை பத்தி எல்லா காரியங்கள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தன்னை இயேசு என்று காண்பித்து அவர் மறைந்து போகிறார். அப்படி சொல்றாங்க அந்த 2 பேர்ல ஒருத்தர் சொல்றாரு, அவர் நமக்கு வசனங்களை விளக்கி காட்டின போது நம் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? மாதாரா சந்தரகலா. அல்லேலூயா. இருதயம் கொழுந்து விட்டு எரியணும் வசனத்தை கேட்கும்போது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வசனத்தை கேட்கும் போது உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியாம உங்க இருதயம் தூக்கத்துக்கு நேரா திருப்பப்படுது, போஜனத்துக்கு நேரா திருப்பப்படுதுன்னா ஐ டவுட். அல்லேலூயா. யூ ஆர் லிஸ்னிங் டு a good sermon. ஆமென். சில சர்மனை உங்களுக்கு கேட்கணும்னு ஆவல் வரும், சில சர்மன் உங்களை இமோஷனலா டச் பண்ணும். புரியுதா? கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு தயவா இருக்காரு, உங்களை தொடுகிறாரு, உங்களை கிரியேஷன் அப்படி சொல்லும் போது அப்படியே உருக்கமா அழுகையா வரும், எல்லாம் வரும், எல்லாம் அந்த இதெல்லாம் நடக்கும். அது எல்லாமே ஆத்துமால சோலிஷ் ஆத்துமால இமோஷனலா தான் நீங்க டை ஆவீங்க. பட் யூ ஹேவ் டு வர்ஷிப் இன் ஸ்பிரிட். உங்க ஆவியில அந்த ஆவியானோட கிரியை உங்களை தொடணும். இன்னைக்கு ஜனங்களோட கன்ஃபியூஷன் என்னன்னா, நான் தான் அழுதனே, கர்த்தருடைய பிரசன்னம் என்னை அழ வச்சது, கர்த்தருடைய பிரசன்னம் என்னை இமோஷனலா அவரை நேசிக்க வச்சது. அந்த இமோஷனல தான் ஃபீலிங்ஸ், அந்த ஃபீலிங்ஸ்ல தான் அவங்க வந்து ஏதாவது நம்ம பிரீச் டீப்பா பண்ணோம்னா அவங்களுக்கு எந்த ஃபீலிங்குமே இருக்காது, எந்த இமோஷனலா எந்த இதுவுமே எந்த சேஞ்சஸும் இருக்காது அவங்களுக்குள்ள. எனக்கு எதுவுமே பிரசன்ஸே ஃபீல் பண்ணலன்னு சொல்லிட்டு விடுவாங்க. நல்லா கவனிங்க. பிரசன்ஸ் இஸ் நாட் லிமிட்டட் டு யுவர் இமோஷன்ஸ். அல்லேலூயா. நான் இமோஷனலா டச் ஆனேன் அப்படின்னா அது பிரசன்ஸ் அப்படி கிடையாது.
கர்த்தருடைய பிரசன்னம் உங்க ஆவியில வந்து தங்கணும். அதை நீங்க பகுத்தறியணும். அதை டேஸ்ட் பண்ணியிருந்தாதான் உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்க ஆவியில கர்த்தர் உணர்த்தினாதான் நீங்க ரட்சிப்பையே பெற்றுக்கொள்வீங்க. உங்க ஆவிய கர்த்தர் உயிர்ப்பித்திருப்பாரு. He has quickened your spirit when you are at the time of your salvation. அல்லேலூயா. உங்க ரட்சிப்பை குறித்து நீங்க வந்து கரிசனை உள்ளவர்களா இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஸ்பிரிட்ல எப்படி வர்ஷிப் பண்ணணும்ன்றது தெரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இது வந்து ஜஸ்ட் ஒரு 4 பாயிண்ட்ல எப்படிதான் ஸ்பிரிட்ல வர்ஷிப் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஆமென். இது எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு காரியமே கிடையாது. இட் ஷுட் கோ டு யுவர் இன்னர் பீயிங். உங்களுடைய இருதயத்துல செயல்படணும். இருதயம் வந்து ஸ்பிரிட்ல இருக்கு, ஆவியில இருக்கு, சோல்ல இல்ல. சோல்ல இமோஷன் தான் இருக்கு, மைண்ட் இருக்கு. ஆமென். உங்க மைண்ட் ரினியூ ஆகணும்னு போட்டிருக்கு. ஆமென். ஆனா உங்க இருதயம் சுத்திகரிக்கப்பட்டது எப்போ? ரட்சிப்பப்போ. அல்லேலூயா. இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் அபிஷேகத்தப்போ. அந்த இருதயம் நிரம்பி வழியுது. அதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வாய் திறந்து பாடும். ஆட்டோமேட்டிக்கா வாய் திறந்து அந்நிய பாஷையை பேசும், தீர்க்கதரிசனம் உரைக்கும், பற்பல பாஷை பேசும். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். கைகளை வச்சு அல்லேலூயா சொல்லலாமே. உங்க இருதயம் நிரப்பப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க வாய் கர்த்தர் குறிச்சு பாடும், துதிக்கும். சில பேர்கிட்ட நம்ம பேசும்போது நமக்கு நல்லா தெரிஞ்சிடும், இவன் இருதயம் ஃபுல்லா காமவிகாரம் இருக்கு, இவன் இருதயம் ஃபுல்லா பண ஆசை தான் இருக்கு. பணத்தை பத்தியே பேசுவான், பிசினஸ பத்தியே பேசுவான். அவன் இருதயம் ஃபுல்லா இயேசு இருக்காரு, இயேசுவை பத்தியே பேசுறான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? புரியுதா? இப்ப இந்த கள்ள போதகம் உங்களுடைய சரீரபூர்வமான காரியங்களை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணும். அது மாத்திரம் இல்லாம உங்க ஆத்துமாவை இமோஷனலா டச் பண்ணும். புரியுதா? இந்த 2 கிரியைகள் மாத்திரம் இருக்கிற போதகங்கள் கண்டிப்பா கள்ள போதகம். அல்லேலூயா. கண்டிப்பா கள்ள போதகம். ஆமென். சில பாடல்கள்லாம் உங்களோட தனிமை உணர்வை காமிச்சு 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 பாடப்படுற பாடலா இருக்கும். பாடல் கேட்கும்போது அழுகையா வரும், எமோஷனலா, ஐயோ எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு அழுகுற மாதிரி இருக்கும். There is soulish worship. That is not a New Testament worship. Hallelujah. Amen. அதனால அழுகிற எல்லாமே தப்புன்னு நான் சொல்லலை. புரியுதா? ஆவியில நீங்க உணர்த்தப்பட்டு குத்தப்பட்டு அழுகிற ஒரு காரியம் தேவனுடைய பிரசன்னத்தினால ஆனந்த தைலத்தினால வருகிற ஆனந்த கண்ணீர், ஆனந்த பாக்கியம், அதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். நானும் அழுதுருக்கேன். ஆமென். ஆனா ஒரு சோலிஷ் வர்ஷிப், அது இந்த கள்ள போதகத்தின் ஒரு என்டிட்டி தான். புரியுதா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சரீரபூர்வமா எப்படி செயல்படும் அப்படின்றத பார்க்கணும். மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட குறிச்சு ஃபோக்கஸ் பண்ணி போதகங்கள் இருக்கும். புரியுதுங்களா? என்ன ஸ்பிரிச்சுவல் வேர்சஸ் இருந்தாலும் அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்சஸ் எடுத்து உலகத்துல உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை குறிச்சு மாத்திரம் தான் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரீச் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அதான் மற்ற சபையில எல்லாம் ஆவிக்குரிய வசனங்கள்லாம் போதிக்கிறாங்கல்ல, எங்க சபையில எது அவங்க போதிக்கல அதை நாங்க எடுத்து போதிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. சபை சபை பேலன்ஸ்டா கொடுக்கணும். பேலன்ஸ்டு டயட். கறியை மட்டும் கொடுத்துட்டு இருந்தா ஒருத்தன் பிரச்சனையில தான் ஆகப்படுவான் இல்லையா? வெஜ் மட்டும் சாப்பிட்டு இருந்தா அவனுக்கு புரோட்டீன் அவ்வளவா கிடைக்காது. அல்லேலூயா. எக்ஸாம்பிள் சொல்லுவோம், பேலன்ஸ்ட் டயட்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், அப்பப்போ மீட் எடுத்துக்கணும், ஃபிஷ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி காரியங்கள் எடுக்கும்போது தான் சரீரத்திற்கு தேவையான அனைத்து விட்டமின், புரோட்டீன் எல்லாமே வருது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. ஒரு போதகம் ஆரோக்கியமான உபதேசம்னா அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 4 காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த 4 காரியம் இருக்கணும். வாசிங்க 2 தீமோத்தேயு நினைக்கிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். 2 தீமோத்தேயு 2 Timothy chapter 3 verse number 16 and 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படி அவைகள் உபதேசத்திற்கும், டாக்டர் உபதேசம் இருக்கணும், கடிந்து கொள்ளுதல் இருக்கணும். சபையில பிரசங்கத்துல பலிபீடத்துல சீர்திருத்துவதற்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய்
ஹalleluya. ஆமென். தேவ வாக்கியம் எப்படி இருக்கு? இந்த 4 காரியம் இருக்கும் பாருங்க. டாக்டரின கரெக்ட்டா சொல்லணும். ஞானஸ்தானம்னா என்ன? ஆமென். ரட்சிப்புனா என்ன? ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம்னா என்ன? ஹalleluya. கைகளை வைக்குதல்னா என்ன? நியாய தீர்ப்புனா என்ன? மரித்தோரின் உயிர்த்தெழுதல்னா என்ன? எல்லாத்தையும் கிளியரா உபதேசிக்கணும். ஹalleluya. அதுக்கு அடுத்து சொல்றாரு, கடிஞ்சு கொள்ளணும். பாவத்துல ஜனங்க இருந்தாங்கன்னா கடிஞ்சு கொள்ளணும். அவன அப்படியே டச் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஹalleluya. ஆமென். அவனுடைய பாவத்தை சுட்டிக்காட்டி அது சில நேரத்துல கோவமா பேசணும். சில நேரத்துல அவர்கள் கன்விக்ட் ஆகுறது தான் நம்ம டார்கெட். திட்டுறது டார்கெட் இல்ல. இன்னைக்கு நிறைய சபைகள் திட்டிக்கிட்டே தான் இருக்குமே தவிர, அவர்களிடத்துல அந்த ஆறுதல் இருக்காது. அன்பு வெளிப்படாது. திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சபை மக்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போயிடுவாங்க. ஏன்னா கடிஞ்சு கொண்டேன் நானு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல. பேலன்ஸ்டா இருக்கணும். அதான் ஆவியானவர். நான் எப்ப பார்த்தாலும் ஜூம் மீட்டிங்ல திட்டின்னு இருந்தா ஜாயின் பண்ணுவீங்களா நீங்க? அல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் எப்படி பேசுறாரோ அதுக்கு ஒப்பு கொடுத்து பேசணும். ஆமென். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உலகத்துக்கு இடம் கொடுத்தோம்னா போதிக்கிறவர்கள் அந்த உலகத்தின் கிரியை உள்ள வந்துரும். ஆமென். இப்ப அந்த கள்ள போதும் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துரும். தூமாஷின் கிரியை அது அப்படியே உள்ள வந்துரும். ஆமென். பண ஆசையை தூண்டுகிறதா இருக்கும். நான் ஒரு வாட்டி ஒரு ஒரு மீட்டிங் ஓகேங்களா? மீட்டிங்ல நான் ப்ரீச் பண்ணணும். ப்ரீச் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தர கூப்பிட்டு டெஸ்டிமனி குடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி. அவர் நின்னு மைக்ல நின்னு டெஸ்டிமனி குடுத்தாரு. அந்த டெஸ்டிமனி ஃபுல்லா கள்ள போதகத்தினால உண்டான ஒரு டெஸ்டிமனி. அந்த ஸ்பிரிட் அப்படியே ஜனங்கக்குள்ள கட்டவிழ்க்கப்பட்டத நான் பார்த்தேன். அந்த டைம். அவன் குடுத்த டெஸ்டிமனி நீங்க பார்த்தீங்கன்னா, அவன ஒரு ஐடி கம்பெனில ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயி, ஒரு ஈவென்ட் நடத்தி சாப்பாடு போட்டுருக்காங்க. அவ்வளவுதான். இதான் டெஸ்டிமனி. அதாவது இவன் அத ஒரு பரலோகத்துக்கு போன மாதிரி அத காமிச்சான் பாருங்க. அவன் சொல்லும்போதே நான் ரொம்ப படிப்பறிவு இல்லாம நான் ஃபெயிலான ஒரு ஆளு. கர்த்தர் என்ன உயர்த்தினாருன்னு ஆரம்பிச்சு, என்ன ஐடி கம்பெனில ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க பெங்களூர்ல. அந்த ஹோட்டல் தான் இருக்கிற எல்லா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கும் பெரிய ஹோட்டலு. அந்த ஹோட்டலுக்குள்ள போனா, அதுல போம்போதே அந்த கார்பெட்ல கால் வைக்கும்போதே அவ்வளவு மெத்து மெத்துன்னு இருந்துச்சு. சைட்லலாம் ஒரே லைட்ஸ், அப்படியே தண்ணி, வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு. அப்படியே போனா அப்படியே ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல். அப்படி அவன் சொல்ல 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 ஜனங்களாம் ஒரு பண ஆசைக்குள்ள போறதை என்னால பார்க்க முடிஞ்சுது. புரியுதா? ஆமென். உலகபூர்வமான அந்த ஹோட்டல், அந்த ஆடம்பரம், அந்த லக்ஸரி அத அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி இதுதான் பெருசுன்னு கர்த்தர் இதுக்கு தான் வந்தாருன்ற மாரி காமிச்சிருவாங்க. எத்தன பேருக்கு புரியுது? ஹalleluya. ஹalleluya. நான் திருப்பி மைக் எத்தனா இயேசுவின் நாமத்தினால எல்லா கள்ளபோத ஆவியும் கடிந்து கொள்றேன்னு கடிஞ்சு கொண்டு அப்புறமா நான் ஒரு சர்மன் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட்ட போராடி அந்த ஸ்பிரிட்ட ஜெயிச்ச பிறகுதான் ஆரோக்கியமான உபதேசம். நல்லா கவனிங்க. கள்ள போதகத்தை டேஸ்ட் பண்ணவன் நல்ல போதகத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். நல்லா கவனிங்க. இந்த டூப்ளிகேட்ல ஆசைப்பட்டவன் ஒரிஜினல் வானான்றுவான். ஓல்டு புக் ஜீசஸ் சொல்லுவார் ஒரு இடத்துல. இது நான் அந்த கான்டெக்ட் படி சொல்லல. ஓல்டு ஒயினை டேஸ்ட் பண்ணவன் நியூ ஒயின் வேணான்றவான்ல அந்த மாதிரி. உங்களுக்கு புரியுதுல? இப்போ நல்லா கவனிங்க. இந்த கள்ள போதக ஆவி எப்பவுமே இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தையே போக்கஸ் பண்ணும். புரியுதா? நீங்க உலகத்தின் உடையவைகளை அன்பு கூறாதுங்க தானே வேதவசனம் சொல்லுது. நீ ஏன் அந்த ஹோட்டல் நேசிச்ச? இப்ப நான் அவனுக்கு அந்த டெஸ்டிமனி கொடுத்தவருக்கு நான் ஒரு ரிப்ளை பண்ணணும்னா, நான் முதல்ல கேள்வி என்ன கேட்பேன்? நீ ஏன்ப்பா அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்க இந்த காரியங்களெல்லாம் நேசிக்கிற? உன் கண்கள்ல இன்பம் காணும்படிக்கு இதெல்லாம் சொல்றியே. அப்போ உன் சுயம் இன்னும் சாகப்படல. நீ கிறிஸ்தவனா ஆனதற்கான நோக்கம் என்ன? அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் நீ யாருக்காவது சுவிசேஷம் சொன்னியா? கர்த்தருடைய பிரசனம் வந்துச்சாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லுற. ஓகே. அந்த இடத்துல கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கப்பட்டதா? இல்லையா? ஹalleluya. Testimony is something that where God makes you as a witness for him. ஹalleluya. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவுடன் பலன் அடைந்து பூமியின் கடையாந்தரம் மட்டும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போஸ்தலர் படிகள் 1
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 கர்த்தர் சொல்றாரு, யூ மஸ்ட் பி டெஸ்டிமனி, யூ மஸ்ட் பி எ விட்னஸ். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு நல்ல காரை கொடுத்தாரு, நல்ல பைக்கை கொடுத்தாருன்ற டெஸ்டிமனி கிடையவே கிடையாது. தயவு செய்து அது போய் எந்த சர்ச்சிலையும் சொல்லவே சொல்லாதீங்க. எனக்கு கர்த்தர் நல்ல கார் கொடுத்தாரு. அது டெஸ்டிமனியே கிடையாது. அது சாட்சியே கிடையாது. கர்த்தர் அதுல மகிமைப்படல. நான் இப்படி சொல்றீங்க, ஆமா மகிமைப்படல. அவன் நல்ல வேலையை கொடுத்தாரு, இல்ல மகிமைப்படல. அப்ப எதுதான் சாட்சி? அந்த நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்தார்ல, அது மூலமா நான் இன்னென்ன காரியங்களை கர்த்தர் செய்ய கிருபை செய்தார், அதனால் தேவ நாமம் மகிமைப்பட்டது. ராபா ஷதா ரகா தூலாபாரா ஹல்லேலூயா. நீங்க வெளிச்சமா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். வாசிங்க மத்தேயு 5:14. மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. எப்படி நீங்க வெளிச்சம்னு சொல்லிக்கிறீங்க? என்கிட்ட நல்ல கார் இருக்கு, நல்ல வீடு இருக்கு, நல்ல உத்தியோகம் இருக்கு, நல்ல பணக்கார வீட்டுல இருந்து நல்ல பெண்ணை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. மே அந்த பொண்ணு வரும்போது ஒரு 10 சவரன் நகை வந்துச்சு, 100 சவரன் நகை வந்துச்சு, லொக்கம் ஒரு 10 லட்சம் கொடுத்தாங்க. இதெல்லாம் சாட்சியா? சாட்சி இல்ல, வரதட்சணை. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இல்ல நானே கேட்கல, நினைப்பதற்கும் வேண்டியதற்கும் மிகவும் அதிகமா கர்த்தர் கிரியை செய்த அந்த பொண்ணு 10 லட்சம் லொக்கம் வந்துச்சு, 50 பவுன் நகை எடுத்துட்டு வந்துச்சு. டாய், கிருபைய காம விகாரத்துக்கு ஏதுவா திருப்ப கூடாது. அதனாலதான் டெஸ்டிமோனி சொல்றவங்கள உஷாரா கவனிப்பேன் நானு. டேய், நீ என்ன டெஸ்டிமோனி சொல்ற? வே அப்படி பணம் சார்ந்த ஒரு போதகம் செயல்படும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இட் இஸ் நாட் அ டெஸ்டிமனி. கர்த்தர் கொடுத்தாரா, சரி கர்த்தர் கொடுக்கல, சரி கர்த்தர் கொடுத்ததாவே வச்சுக்கலாம். அதை கொண்டு நீ என்ன பண்ண? பர்னபாஸ் தன்னுடைய ஆஸ்திகளை வித்துட்டு ஊழியத்துக்கு வந்தார். பவுல் தன்னுடையவைகளை எல்லாத்தையும் குப்பை என்று எண்ணி அதை விட்டு வந்தார். ஆமா, அல்லேலூயா. நீ என்ன பண்ண? பேங்க்ல டெபாசிட் போட்டு வச்சு. அல்லேலூயா. டெபாசிட் போடுறவங்க நான் தப்பு சொல்லல, சேமிப்பு நல்லது, பண்ணணும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்கு நீ பண்றியா? கர்த்தர் சொல்லுகிற காரியமாய் நீ செயல்படுகிறியா? அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? கர்த்தர் கிரியை செய்யணும். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் கர்த்தரை மகிமைப்படுத்துதா? கர்த்தருக்கு உன்னை சாட்சியாக அது மாற்றுகிறதா? இந்த ஒளியில இந்த இந்த வெளிச்சத்தை குறிச்சு கர்த்தர் பேசுறாரு. வாசிங்க. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அதோடைய மீனிங் என்னன்னு சொல்றாரு, அதோடைய வியாக்கியானம் என்னன்னு 16வது வசனம் சொல்றாரு. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நல்லா நல்ல மறுபடியும் உங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க, இருதயத்துல போட்டுக்கோங்க. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. யாருடைய நற்கிரியை? தேவனுடைய தேவன் உங்களுக்கு செய்த நற்கிரியையா, இல்ல நீங்க மனுஷருக்கு செய்த நற்கிரியையா? தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கொண்டு நீங்க பண்ற நற்கிரியை தான் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஆமென். அதான் சாட்சி. ஆமென். மலையில இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு கர்த்தர் சொன்னார். அதே மாதிரி கர்த்தர் என்னை சாட்சியாய் நிற்க வைத்தார். கர்த்தர் எனக்கு ஒரு பென்ஸ் காரை கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இதுல மகிமையே இல்லை. அம்பானி நிறைய பென்ஸ் கார் வச்சிருக்காரு. அல்லேலூயா. டாடா டாடா ரத்தன் நிறைய பென்ஸ் கார் வச்சிருக்காரு. அது மகிமையே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். அந்த காரை கொண்டு எந்த ஊழியத்துக்கு போய் எத்தனை ஆத்துமா சம்பாரிச்ச? அல்லேலூயா. அது டெஸ்டிமனி. What good works God did through that blessing. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நான் கை தூக்கின்னு விசுவாசிக்கிறேன். ஆமென். உங்களை கொண்டு கர்த்தர் செய்ததுதான் சாட்சி.
உன்னை கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சார்? சாட்சி. அதான் சாட்சி. அல்லேலூயா. பவுல் பண்ணாரு, அது சாட்சி. அல்லேலூயா. பேதுரு பண்ணாரு, அது சாட்சி. ஆமென். அதுதான் சாட்சி. கர்த்தர் இதெல்லாம் கொடுத்தாரு, சாட்சி கிடையாது. அதை கொண்டு நீ என்ன செஞ்ச? அதான் சாட்சி. அல்லேலூயா. அதான் வெளிச்சம். தொடர்ந்து வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நீ நல்ல கிரியை செய்ய ஆரம்பிக்கிறல்ல, பென்ஸ் காரை வச்சு ஏதோ ஒரு நல்ல கிரியை செய்யற. ஆமென். திடீர்னு நீங்க பென்ஸ் காரை ஓட்டிட்டு வரீங்க. ஏதோ ஒரு கார், நல்ல கார் கர்த்தர் கொடுத்துருக்காரு. வரீங்க, நடுவுல வேற ஏதோ ஒரு ஆள் இடிச்சிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு குழந்தையும் ஒரு பெண்ணும் இருக்காங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ரத்தம்லாம் சிந்தி கிடக்கு. நீங்க தான் இருக்கீங்க. உடனே போய் அவங்க 2 பேரையும் தூக்கி போட்டுட்டு, வேற ஒருத்தர் அந்த ரோட்ல நிக்கிறாரு, அவரும் ஹெல்ப்ப கூட்டிட்டு பெஞ்ச் கார்ல உட்கார வச்சு, அந்த ரத்தம்லாம் அவங்க பெஞ்ச் புது கார் சீட்ல எல்லாம் அப்படியே விழுது, சொட்டுது. அதெல்லாம் பொருட்படுத்தாம நீ அந்த போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்கள கரெக்டா இந்த நல்ல சமாரியன் பண்ண மாதிரி கரெக்டா போய் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணி அவங்க தேத்துற வரைக்கும் அவங்களுக்கு காசை கொடுத்து இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் எடுத்துன்னு வந்து சொன்னீங்கன்னா அது சாட்சி. அல்லேலூயா. அவங்க 2 பேரும் கிறிஸ்துவ பார்ப்பாங்க. அல்லேலூயா. கைகளை விட்டு சொல்லாமா? அவங்க 2 பேரை கூட்டிட்டு வந்து சர்ச்சில் நிக்க வச்சு, இவங்க 2 பேர் கர்த்தர் இந்த பென்ஸ் காரை கொடுத்தது நிமித்தம் இந்த 2 ஆத்துமாவா ஆதாயப்படுத்த கர்த்தர் உதவி செய்தா சொன்னியா? அதுதான் டெஸ்டிமனி. அல்லேலூயா. ஆமென். தட் இஸ் த டெஸ்டிமனி. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த மாதிரி ஒரு சாட்சி எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் நல்ல பென்ஸ் காரை கொடுத்தாரு, இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி நான் பண்ணேன், இந்த மாதிரி நடந்துச்சு, கர்த்தர் இவர்கள் இவர்கள் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் உங்க சாட்சி. அல்லேலூயா. இன்னைக்கு எது ஒளினே தெரியல. எது, தேங்க்ஸ் ஃபார் அக்னாலஜிங், எது ஒளினே தெரியல. ஆமென் சொல்லாமா? ஆமென். இன்னைக்கு போதகங்கள், சாட்சிகள், ஜனங்களுடைய மென்டாலிட்டி என்னன்னா, நமக்கு என்ன கிடைக்கும்? அவன் வர ஆதி திருச்சபையில அப்படி கிடையவே கிடையாது. இன்னைக்கு நான் வந்து கால் பண்ணி யாரையாவது மீட்டிங்க்கு வாங்கன்னா, அவன் கேட்கிற கேள்வி என்னன்னா, என்ன கிடைக்கும்? என்ன நடக்கும்? ஆவிக்குரிய பிரகாரமா உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுப்பாரு. அது இல்ல ப்ரோ, வேற ஏதாவது தருவாங்க. சாப்பாடு இருக்குமா? நாங்க அவ்வளவு தூரம் வரணுமே, நீங்க வேணா எங்களுக்கு கேப் போட்டு தரீங்களா? நாங்க இப்படி வருமே அப்படி வருமே, காசு கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, இததான் பார்ப்பான் அவன். அவன் தெரியும். சில பேரை நான் கூப்பிடுவேன் மீட்டிங்க்கு, அந்த மீட்டிங்ல வல்லமே கர்த்தர் பேசுறேன்னு சொல்லியிருப்பாரு அவங்ககிட்ட. அவங்க சொல்ற ஒரு லேம் ரீசன், எனக்கு வந்து ஓவர் டைம் நான் பாக்குறேன் என் ஆபீஸ்ல, அந்த 1 ஹவர் கரெக்டா நீங்க சொல்ற அந்த 1 ஹவர் நான் ஓவர் டைம் பார்த்தேன்னா எனக்கு ஒரு 250 ரூபா கிடைக்கும். 250 ரூபாய்க்காக கர்த்தரோட பிரசனத்தை விடுற ஜனங்க. அல்லேலூயா. ஆமென். அவன் என்ன நினைக்கிறான்னா, சர்ச்சு சண்டே போனா போதும், கடைசியில லாஸ்டா ஃபாதர் எழுந்துச்சு இப்படி வச்சுக்கிட்டு கை வச்சுட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், அதான் சிலுவை போட்டா நமக்கு ஆசீர்வாதம் வந்து தலை மேல விழுந்துரும்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. வருத்தத்திற்குரிய ஒரு காரியம் கிடையவே கிடையாதுப்பா. அல்லேலூயா. ஆமென். அந்த ஆசீர்வாதம் வந்தாலும் தங்காது. ஆமென். நீ ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க நீ மனதுள்ளவனா இருக்க வேண்டும். சத்தியம் எனும் கட்சி உனக்கு இல்லைன்னா நீ நிர்வாணமா இருப்ப. அல்லேலூயா. கர்த்தரோட கிருபை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் உலகபூர்வமான ஆசீர்வாதத்தையே சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா இது கூட சுகத்தை ஆட் பண்ணிப்பாங்க, மிங்கிள் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க. இதான் ஒரு சட்டிலான ஒரு இது. இது நான் உண்மையே சொல்றேன். நான் இந்த ஆசீர்வாத உபதேசம், இந்த கிருபை போதகம், இந்த மாதிரி கள்ள போதகத்துல எல்லாம் போய் நிறைய பிரசங்கத்தை கேட்டிருக்கேன் நான். ஆனா தேவ சமூகத்துல போய் இந்த காரியங்கள்லாம் இப்படி போதிக்கிறாங்க, இந்த தந்திரம் இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி கர்த்தர் எனக்கு விவரிச்சு சொல்லலைன்னா இதெல்லாம் நான் அறிஞ்சு கொண்டிருக்கவே மாட்டேன். நானும் மற்றவர்களைப் போல ஒரு இந்த பிரசங்கியால தான் மாறி இருப்பேன். என்ன பிரசங்கியாரு? ஆசீர்வாத பிரசங்கியால தான் மாறி இருப்பேன். ஃபெய்த், சாரி, இந்த உபதேசமா தான், கள்ள உபதேசமா தான் மாறி இருப்பேன். அல்லேலூயா. அந்த ஸ்பிரிட்டா தான் மாறி இருப்பேன். இப்ப கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில
தேவையான ஒரு காரியம் உலகபூர்வமான ஆசீர்வாதம் அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் அப்படின்னு காண்பிக்கிறது தான் உண்மையான போதம். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உன்னுடைய உலகபூர்வமான ஆசீர்வாதத்தின் தேவைகளையும் சந்திக்கும். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க 2 வசனம் என்னோட கூட வாசிங்க. எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனம். எபேசியர் எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, நல்லா கவனிங்க, இன் கிரைஸ்ட் இன் ஹெவன்ஸ், இல்லையா? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எதனால ஆசீர்வதிச்சிருக்காரு? உலகபூர்வமா அப்படிலாம் எங்கேயுமே வேர்டு இல்லை, இல்லையா? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால உன்னை ஆசீர்வதிச்சு அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் எல்லாத்தையும் உன் கையில கொடுத்துட்டாரு. இது கொடுத்தா போதும். ஆவிக்குரிய உலகத்திலிருந்து தான் நீங்க பார்க்கிற மெட்டீரியல் வேர்ல்டு வந்திருக்கு. இதுல இருந்தா இது வந்திருக்கு. இத ஆசீர்வச்சா போதும். அதுல இருந்து எல்லாம் உங்களுக்கு தேவையான எல்லாம், உங்க சரீரத்திற்கு தேவையான எல்லாம், உங்களுடைய ஆத்துமாக்கு தேவையான எல்லாம், உங்களுடைய ஆவிக்கு தேவையான எல்லாத்தையும் கத்தர் கொடுத்துருவாரு. அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. உங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கணும்ன்றதுக்காக மாத்திரம் இயேசு வரல. நல்லா கவனிங்க. இந்த ஐஸ்வர்யவான்றதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. ஐஸ்வர்யவான்னா கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படிக்கு உங்களை எக்யூப் பண்ணி வைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆனா உங்களுடைய லக்ஸரி, ஆடம்பரம், நான் பாட்டு பாடினேன்ல, அந்த பாடலை சார்ந்து சொல்றேன். ஆடம்பரத்திற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சொகுசு வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற மாதிரி செயல்படுத்த. அல்லேலூயா. பிலிப்பியர் 4 பிலிப்பியர் 4 அதிகாரம் கடைசி 4 அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 வெர்ஸ் 19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, எப்படி? அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தேசுக்குள் மகிமையில, ஹல்லேலூயா, புரியுதா? உன்கிட்ட குறைவு இருக்குல்ல, அதெல்லாத்தையும் நிறைவாக்கிடுவார். ஹல்லேலூயா. உனக்கு என்ன தேவைன்றது உன்னை விட கர்த்தருக்கு தெரியும். இப்ப நான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய ஃபிளைட் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா கர்த்தருக்கு தெரியும் எப்ப இவனுக்கு ஃபிளைட் கொடுக்கணும், எப்ப இவனுக்கு ஃபிளைட் கொடுக்க கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சித்தம் இல்லாத எந்த காரியமும் என் வாழ்க்கையில வந்துடக்கூடாது. அது என்ன பண்ணிடும்? என்ன கர்த்தருடைய சித்தத்தை விட்டு வழி விலக பண்ணிடும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதாமே? தேவனுடைய சித்தம் இல்லாத ஒரு காரியத்தை நான் வாஞ்சித்து தேடுவேன் என்றால் அது தேவனை விட்டே என்னை பிரித்து விடும். எக்ஸாம்பிள், தாவீது சித்தம் இல்லாத ஒரு காரியத்தை செய்கிறான். பெத்ஷெபாவை கூப்பிடுறான், அவளோட விபச்சாரம் பண்றான், இல்லையா? சித்தமில்லாத காரியத்தை செய்யும் போது தேவனே அவனை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை வந்தது. அல்லேலூயா. சாலமோன், அவன் சித்தமில்லாத திருமணங்களை செய்யறான். அவன் வழி விலக பண்ணினார்கள். 2 ராஜாக்கள் 11 அதிகாரத்துல இருக்கு, இல்லையா? அப்போ சித்தம் இல்லாத எதுவும் எனக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. நீங்க பணக்காரனாகணும், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற தாட்டை விட அது இருக்கவே கூடாது. இந்த தாட்டு அதை விட சித்தம் இல்லாத எதுவும் எனக்குள்ள வந்துடக்கூடாது. அது ஜாக்கிரதையா. அல்லேலூயா. முதல்ல இந்த யூதா புத்தகத்தை ஸ்டார்டிங்ல நான் சொன்னல, பரிசுத்தமும் அழைப்பும் எப்பவுமே 2 கண்ணு மாதிரி முன்னாடி நிற்கும். என் பரிசுத்தத்தை இது அஃபெக்ட் பண்ணுதா? என் அழைப்புக்கு பாத்திரமா இது இருக்கா? இது ரெண்டுத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இடற மாட்டீங்க. அல்லேலூயா. அதனால யூதா ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, நீ பரிசுத்தவான்களாய் இருக்கிறாய், நீ காக்கப்பட்டவர்களாக அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறாய். அல்லேலூயா. இந்த 2 காரியத்தை நீ வைக்கணும். உனக்கு 2 காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு விசுவாச போராட்டம், இன்னொன்னு பொதுவான ரட்சிப்பு. அல்லேலூயா. இத 2த்தையும் அஃபெக்ட் பண்ற கள்ள போதகத்தை நீ அப்படியே நகர்த்தி அப்புறப்படுத்தின. வாசிங்க.
இங்க எபேசியர் தான், எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். 4:14. எபிஷியன்ஸ் சாப்டர் 4 வெர்ஸ் நம்பர் 14. நாம் இனி குழந்தைகராய் இராமல், இந்த குழந்தை தான் என்ன பண்ணும், அது வேணும். ஏதாவது ஷைனிங்கா இருந்துச்சுன்னா உடனே கேட்கும் குழந்தை. அதாங்க அதாங்க, அட்ராக்டிவா இல்ல அப்படின்னு கேட்காது. அட்ராக்டிவா இருக்கணும். ஒரு சவுண்டோ, ஒரு ஷைனிங்கா, லைட்டு போட்டு, புரியுதா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபையில ஜிகினா போடுறாங்க, கோல்டு பிளேக்ஸ்ன்றாங்க, லைட் டிஸ்கோ தோத்துச்சு பாருங்க. லைட் இங்கிருந்து ஒரு பீம், அங்கிருந்து ஒரு பீம், கீழ இருந்து புகை, டான்ஸ் ஃப்ளோரே போட்டான். கேட்டா பரலோகத்துல டான்ஸ் ஃப்ளோர் இருக்கா? இங்கேயும் டான்ஸ். பரலோகத்துல கர்த்தரோட மகிமை இருந்துச்சு. இங்க நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தரோட மகிமை ஆட்டோமேட்டிக்கா வரணும். நீ போடக்கூடாது காசு போட்டு. அல்லேலூயா. டான்ஸ் பளிங்கு குப்பம் கண்ணாடி கடை தான் டான்ஸ் ஃப்ளோர் போட்டுக்கிட்டு, இன்னும் விபச்சார உலகத்தில் காம விகாரத்திற்கு ஏதுவாய் அவர்கள் செய்கிற காரியத்தை எடுத்து சபைக்குள்ள கொண்டு வந்து அத பரலோகத்திற்கு ஒப்பனையாய் காண்பிக்கிறாங்க. இதுதான் கள்ள போதகம். புரியுதுல? கள்ள போதகர்கள் பேர்லாம் நீங்க கொஞ்சம் க்ளோஸா இருந்தீங்கன்னா நான் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். ஆனா இதெல்லாம் உங்களுடைய எச்சரிப்புக்காக. நான் கள்ள போதகர்களுக்கு விரோதமா அவளுடைய போதகத்தை எதிர்க்கிறேன். அந்த ஆத்மா வெளியேற பெற்றது என்பதை நான் அவங்கள நான் எதிர்த்து, அவங்களோடு நேரடியான பழி எனக்கு கிடையாது, பகை கிடையாது. ஓகேங்களா? பட் அவளுடைய கிரியைகள் சபையை அஃபெக்ட் பண்ணுது. அப்போ நான் சபைக்காக நிற்கிறேன், கிறிஸ்துவுக்காக நிற்கிறேன். அதனால அவர்களை நான் காமிச்சே கொடுக்கணும். இவருக்குள்ள ஓனாய் ஸ்பிரிட் செயல்படுது அப்படின்னு அவங்களுக்கு காமிச்சு கொடுத்தா உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, ஆமென். அத பவுலஸ் அலெக்சாந்தருக்கு எச்சரிக்கையா இருங்க, இமினேயஸ் இவங்கிட்ட எச்சரிக்கையா இருங்க சொல்றாரு பவுல். அந்த மாதிரி பெயர் சொல்லி சொல்லணும் அப்படின்னு ஆவியான சில நேரத்துல என்கிட்ட முற்பட்டு சொல்லுவார். அப்ப நான் சொல்லுவேன் இந்த காரியத்தை. அல்லேலூயா, ஆமென். நல்ல கவனிங்க. லாஸ்ட் ஒரு காரியம், நாம் குழந்தைகளாயிராம். இப்போ இந்த குழந்தையா இருக்கவன் தான் சாங்ஸ்ல நல்ல லைட் இருக்கணும்வா, சவுண்டு இது இருக்கும், பேஸ் இருக்கணும்வா, இது இருக்கணும்வா, அது இருக்கணும்வா. ஆனா தேவ ஆவியினால ஏவப்பட்டு தேவனை நோக்கி தொழுது இதெல்லாம் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. ஒரு குடிசையில நான் போயிருக்கேன். நிறைய கிராமத்து சபையில குடிசையில 10 பிள்ளைங்க இருப்பாங்க. சண்டே கிளாஸ் மாதிரி, சண்டே சர்வீஸ் சண்டே கிளாஸ் மாதிரி நடந்திருக்கு, நான் பார்த்திருக்கேன். நான் போய் உக்காந்தோன்னு ஆவியானவர் அப்படி நடந்து போகிறதுனால ஆவியில உணர முடியும். அல்லேலூயா. அந்த பிள்ளைங்கெல்லாம் கத்தரால தொடப்பட்டு அவெல்லாம் விழுந்து இயேசுவே தரிசித்ததெல்லாம் நான் பார்த்திருக்கேன். எங்க குடிசை சர்ச்சில். அந்த சர்ச்சில் கிட்டார் கிடையாது, கீபோர்டு கிடையாது, ஃபேன் கூட கிடையாது. இப்படி ஏசியில இருக்கிற சர்ச்சஸ் பார்த்திருக்கோம். ஃபேன் கூட கிடையாது. வெயில்ல, பட்ட பகல்ல வெயில்ல இயேசுவை தரிசித்து சந்தோஷமா ஆராதித்து இருந்திருக்கோம். அல்லேலூயா. தேவ பிரசனத்திற்கு இந்த உலகபூர்வமான சூழல் முக்கியமே கிடையாது. அல்லேலூயா. உன்னுடைய இருதயம் ஆயத்தமாய் இருந்தால் போதும். மாதா சாந்தராபா. அல்லேலூயா, ஆமென். இந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் இது இப்படி இருக்கணும், பேக் ட்ராப் இப்படி இருக்கணும், அந்த ஈவெண்ட்ல இந்த க்ரூசைட்ல இப்படி இருக்கணும், லாரி கலர் இப்படி. ரொம்ப வேணாம். ஓகேயா? ஏதோ பண்ணிட்டோம், பேக் ட்ராப் போட்டிருக்கோம். ஜனங்களுக்கு புரியணும், நம்ம வந்து இயேசு பிரசங்கிக்கணும்னு புரிஞ்சா போதும், அது போதும். ஆமென். ஓவர் ஷோ தேவையில்லை. அல்லேலூயா. எல்லா ஷோவும் உள்ள நடக்கணும். ஆமென். உங்களுக்குள்ள கிரியா டேபர்நாக்கில் பாருங்க, வெளியில இருந்து பார்த்தா கருப்பா இருக்கும் தோல், தகட்டு தவசு தோல்னு போட்டு கருப்பா இருக்கும் எல்லாம். உள்ள போனா கோல்ட்ல இருக்கும். மகிமை அப்படிதான் இருக்கணும். ஆமென். உள்ள தேவனுடைய பிரசனம் அளவு இல்லாம செயல்படும். சர்ச்சுக்குள்ள நடக்கணும் கிரியைகள், வெளியே நடக்கக்கூடாது. வெளியே ஆடம்பரமா பெரிய பெரிய காரியங்கள் கிடையாது. அல்லேலூயா. உள்ள என்ன கிரியை நடக்குது, என்ன மாற்றங்கள் நடக்குது. ஆமென். குழந்தை தான் வெளியில லைட் இருக்கணும், வெளியில சவுண்ட் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும். ஆமென். மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இந்த 3 காரியம் பாருங்க. 15வது வசனத்துல சத்தியத்தை நீங்க கை கொள்றீங்களா? சத்தியத்தின் மேல ஒரு அன்பு இருக்கா உங்களுக்குள்ள? அன்பு இருக்கணும். ஆமென். தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள
நீங்க இருக்கீங்களா அப்படின்றத பாருங்க. நீங்க வளருகிறவர்களா பாருங்க. அல்லேலூயா. 3 கிரியை. அன்பு இருக்குதா பாருங்க. கிறிஸ்து உள்ள இருக்கீங்களான்ற பாருங்க. வளர்கிறவர்களா இருக்கீங்களா அப்படின்றத பாருங்க. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி இது இன்னும் தொடர்ந்து யூதா புத்தகத்தை அப்படியே நம்ம படிக்கும்போது இன்னும் நிறைய காரியங்கள் பாருங்க. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. என் தேவனே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இதோ மறைந்திருக்கிற சகல ஓநாய்களை நாங்கள் பார்க்க எங்கள் கண்களை திறந்து தர வேண்டுமாய். ரிபா தனா சந்தரவா ரூபலா ஷேத்தே ரிமாத்தோ ஷண்டகடகதலவா வல்லமை கடந்து வரட்டு. சகல தடைகள் ரீபே தூணு ஷண்டா தூரா கந்தா ரதுலபடா துரா சதரகடகதலபா அமர்த்துகிற சகல இருளின் வல்லமைகள் பிசாசின் போதனைகளை எரிங்க. அவர்களை வகையெடுத்து காத்தகுரிய கிருபைகளை தருவீராக. மேதினே செந்துருபு லகா துரா சதரபட கதலவா ஒவ்வொருக்குள்ளேயும் அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சாரிட்டியை தாங்க. பேனா தூணா ஷண்டபலோ நீ பதூனா கந்துலா சந்தரவா தீபரியாந்தோ சதரகட கதலபட கதலபா கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறேன். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். குரங்கின் வல்லமைகள் எரியட்டும். மேதா ரகதலபா தூரமந்தோல கண்டுதா சந்தரகடகதலிவே நீ பலாந்தரா துரபா லகா துரா துணமணகதலபட கதலபா கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். எல்லா தடைகள் உடையிடும். எல்லா தடைகள் உடையிடும். மேலே தூரா பாதா டகா துலே சந்தா ரகா தூனா சந்தா ரக டகலபா நீதுனகதலபடகதலபா ருபா லகா துனா சந்தரி துனா துரபடகதலபடகதலபடகதலபா கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். சகல தடைகள் உடையிடும். எல்லா இருளின் தடைகள் உடையிடும். இந்த பிள்ளைகள் எதற்காக வந்தார்களோ, எந்த தேவைகளுக்காய் வந்தார்கள், தேவைகள்லாம் சந்திக்கப்படட்டும். ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். மேதனா துரா சதரகடகதலபடகதலபா I see a windmill but it is not spinning. You need a wind that is called as Holy Spirit. தோ ஒரு windmill பாக்குறேன். அது காற்று இல்லாமல் அது சுற்றாமல் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்து தேடு. லே பதார கெதுனமு ரபலகட கதலபா you are dry without the Spirit of God. Liberation-tarabada, Dura-shandaraba. He is like a wind. He should flow on you like a breeze. Radha, Ragabalabaraba. If you need a power, you need that wind. Le Dunushandagadalaba, Ruba, Dana, Turabadagadalaba. அந்த காற்று அடிக்கப்படும் போது வாழ்க்கையில் வல்லமை வெளிப்படும். வாழ்க்கையில் வல்லமை வெளிப்படணும். விண்ணக காற்றே ரிகாந்தரா தோர பாலகதே துனா தரகடகதலபா ஊற்றமுடைய வல்லமையை ஊற்றமுடைய வல்லமை இந்த வேளையில கர்த்தருடைய காற்றின் அபிஷேகம் இறங்கி வர வேண்டுமாய் செபிக்கிறேன். எல்லா தடைகள் எரியட்டும். எல்லா தடைகள் எரியட்டும். ஆவியானவராகிய ஜீவனுள்ள விண்ணக காற்று ஒவ்வொரு மேல வீசப்படட்டும். எல்லா கள்ள போதக காற்றுகள் இயேசுவின் நாமத்தினால அகன்று போக வேண்டுமாய் செபிக்கிறேன். இந்த காற்று உன்னை பரலோகத்துக்குள்ள கொண்டு போகும். இந்த காற்று உன்னை நித்தியத்துக்குள்ள கொண்டு போகும். ரிகாந்தரா துரபா இந்த காற்று இயேசுவை நோக்கி உன்னை கொண்டு போகும். மகனே மகளே பீத ரீகாந்தோலோபோ தீரி நந்தலபுடினா துரா சந்தரபடகதலிபா ரகிடா துனா தொலகடிகதலபா தீப ரிகந்தே சந்தரகடிகதலபு ரபா துரா பதடிகடா துனா தனகடகதலபடகதலபடகதலபா மகிமை 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 உமக்கு செலுத்தப்படட்டும். கனம் உமக்கு செலுத்தப்படட்டும். ஒவ்வொருவரையும் உண்மையான சாட்சிகளாக நீர் மாற்றுவீராக. குறைவுகளை எல்லாம் நீர் பரிபூர்ணமாய் சந்திப்பீராக. எல்லாம் சண்டை பண்ணுகிற மார்பஸின் வல்லமைகள் கட்டப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறேன். சகல தடைகள் உடையட்டும். சகல தடைகள் உடையட்டும். அவைகளை முன்னதாகவே பார்க்க அதன் சத்தத்தை கேட்க உதவி செய்வீராக. மேகமே கையளவு மேகம் போதும். அந்த எழுப்புதலுக்கு கையளவு மேகம் போதும். எழுபடும் அந்த மேகம். ஜெபிக்கிற எலியாவே ரிபா தரியாம் தோலோபு தூணாம் தராமாந்தலா சந்தரபடகதலபா இதோ இந்த வேளையில எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஜப அபிஷேகத்தினால நிரப்புங்க. மாம்சீக சிந்தனைகள் எரியட இயேசுவின் நாமத்தினால. Jesus' name I pray. Praise the Lord. God bless you.